காங்கிரஸ் கட்சியும் கேஜ்ரிவாலுக்கு எதிர்த்திருக்கு. இப்போ இந்த தடவை புதுதில்லியில் மும்முனை போட்டி, காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி பார்ட்டி, பிஜேபி. என்னங்க சிவா சார், என்ன புரிஞ்சுக்கணும்னா, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற சப்போர்ட் பேஸ் இருக்கு பாருங்க, அது கரைஞ்சு போய் தான் ஆம் ஆத்மி பார்ட்டி வளர்ந்துச்சு. அதனால கேஜ்ரிவாலுக்கு பாருங்க, இந்த எலெக்ஷன் எல்லாத்தவிடையும் ரொம்ப கடினமான தேர்தல். அதுல இந்த எலெக்ஷன்ல இன்னொரு விஷயம் ஆயிடுச்சு சிவா சார், ரொம்ப வருத்தத்தக்கது. எல்லாமே இலவசத்துல போட்டி நடக்குது. நான் இது இலவசமா தருவேன், அவங்க சொல்றாங்க நாங்க இதை தருவோம், அவங்க அதை தருவோம். ஆம் ஆத்மி பார்ட்டி இதை இலவசங்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி 1000 ரூபாய் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு 2100 ரூபாய் கொடுப்பாங்க மகளிர்களுக்குன்னா, காங்கிரஸ் கட்சி 3000ங்கிறாங்க. இந்தியாவுக்கு எப்போதும் ஒரு நெருக்கடி உருவாக்குற மாதிரி நிலைமை இருந்துருச்சு. அது பாருங்க, ட்ரம்ப் அதை முழுமையா நிப்பாட்டிட்டார். அதுல ஒரு நல்ல இது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர் என்ன சொல்றாரு, அவர் அதாவது 3 மேட்டர்ல இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. என்னென்ன, இந்த இஸ்லாமியரோட தீவிரவாதம் இருக்கு பாத்தீங்க, அதை ட்ரம்ப் எதுக்குறாரு, அது இந்தியாவுக்கு நல்லது. அது எந்த இடத்துல இந்த மாதிரி தீவிரவாதம் இருக்குதோ, இஸ்லாம் பேர்ல நடக்கிற தீவிரவாதம் இருக்குதோ, அதுக்கு ட்ரம்ப் இது பண்ணுவார். சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு எவ்வளவு சாமான் வெளியிலேருந்து வருதோ அமெரிக்காவுக்கு, அதுல 25% சைனாவோட. இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் 4% தான். நம்ம ஒன்றும் பெரிய பார்ட்னர் இல்லை. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வேணுங்கிறது என்ன விஷயம் பாருங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா, டிஎம்கேக்கு இந்த வரப்புற 2026 தேர்தல் பாத்தீங்கன்னா பெரிய சேலஞ்ச். ஒண்ணு, இந்த தேர்தலுக்கு பிறகு டிஎம்கே ஜெயிச்சா முதல்வர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால டிஎம்கே கூட்டணி இருக்கிற கட்சிகளும் பாருங்க பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார், வணக்கம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி, மும்முனை போட்டி. பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி பிரச்சாரங்கள் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இப்போ டெல்லியுடைய நிலவரம் இப்போ எப்படி சார் இருக்கு? ஒரு டயத்துல கேஜ்ரிவாலை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. டெல்லி மக்கள் கேஜ்ரிவால் தவிர்த்து வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. 2013 முதல் முறையாக ஜெயிச்சு வராரு. ஜெயிக்கல, அதிக சீட் எடுத்துட்டு வராரு. காங்கிரஸே அவருக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் கொடுத்து அவரை முதல்வராக்குறாங்க. ஏன்னா பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அந்த அரசு ஜாஸ்தி நாள் ஓடுறது இல்லை. 2015 தேர்தல் நடக்குது. டெல்லி மக்கள் கேஜ்ரிவாலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி சான்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அமோக வெற்றி. 70 சட்டசபை தொகுதியில் அவருக்கு 67 தொகுதியில் அவரோட கேண்டிடேட் ஜெயிக்கிறாங்க. கேஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டி கேண்டிடேட் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் உடனடியாக இலவச மின்சாரம், இலவச குடிநீர், இலவச படிப்பு, கல்வி திட்டங்கள் கொண்டு வராரு. ஸ்கூலெல்லாம் புதுப்பிக்கிறாரு. பல காரியங்கள் நடக்குது. 2020 பாருங்க, அதுக்குள்ளால என்ன நம்ம மாற்றம் பார்க்கிறோம்னா, 67 சீட்டு வாங்கிற கட்சி 62 வாங்குறது. 70 இருந்து பிரம்மாண்ட மெஜாரிட்டி. ஆனா 67 62 வந்துட்டாரு. கடந்த 5 ஆண்டு காலம், 2020 இப்ப 24 25 பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி முன்ன இருந்த நிலைமை கிடையாது. மிக தூய்மையான கட்சி, ஊழலுக்கு எதிர்த்து இருக்கிற கட்சின்னு ஒரு பேர் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அது கிடையாது. காரணம், கேஜ்ரிவால் மீதே குற்றச்சாட்டு. இவரே சிறையில இருந்து ஜாமீன்ல வந்திருக்காரு. அந்த ஜாமீன்ல சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கிற ஒரு நிபந்தனை என்னன்னா, அவர் முதல்வர் அலுவலகத்துக்கு போக முடியாது, முதல்வரோட கோப்புகளை பார்க்க முடியாது. அதனால்தான் அதிசியை உட்காத்தி வச்சாரு. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த தடவை எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பி மீண்டும் கேஜ்ரிவால் அவ்வளவு சுலபமா ஜெயிப்பாரா? இதுல இன்னொரு டெவலப்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி பாருங்க, கேஜ்ரிவால உடனாக கண்டெஸ்ட் பண்ணாங்க பாராளுமன்ற தேர்தல். டெல்லியில 7 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. ஆம் ஆத்மி பார்ட்டியோட சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணி 7 கேள்ல 2 பேர் தோத்துட்டாங்க. பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க. அவங்க கூட்டணி வேலை செய்யல. அந்த கூட்டணி ராகுல் காந்தி தான் இது பண்ணாரு, கட்சி மேல ஒரு நிபந்தனை கொண்டு வந்தார், பண்ணுங்க பண்ணுங்கன்னு பிரஷர் போட்டார். ஆனா அது அடியில லெவல்ல ஒர்க் பண்ணல. அதனால இந்த தடவை காங்கிரஸ் கட்சி கேஜ்ரிவாலுக்கு எதிர்த்திருக்கு. இப்ப இந்த தடவை புதுதில்லியில் மும்முனை போட்டி.
காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி பார்ட்டி, பிஜேபி. இப்ப என்னங்க சிவா சார் என்ன புரிஞ்சுக்கணும்னா, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற சப்போர்ட் பேஸ் இருக்கு பாருங்க, அது கரைஞ்சு போய் தான் ஆம் ஆத்மி பார்ட்டி வளர்ந்துச்சு. காங்கிரஸ் பங்கின பிறகுதான் ஆம் ஆத்மி வளர்ந்துச்சு. இப்போ காங்கிரஸ் வந்துருச்சு வச்சுக்க, காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி வரும்போது குறிப்பிட்ட சில ஓட்டு பேஸ் இருக்குதுங்க ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு. அதுல இஸ்லாமியர் ஓட்டா இருக்கலாம், இல்ல சில பின்தங்கிய பகுதிகள் இருக்குது. அந்த ஸ்லம் ஏரியாஸ் மாதிரி ஓட்டெல்லாம் கேஜ்ரிவாலுக்கு போகும். அது முன்ன காங்கிரஸுக்கு கிடைச்சிருந்தது. அந்த ஓட்டுல பிளவு ஏற்பட்டது வச்சுக்கோங்க. அப்ப ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு சீட்டு கம்மியாகும். இதை தவிர்த்து பிஜேபி இந்த தடவை என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இதை நம்ம விடக்கூடாது. அதனால கேஜ்ரிவாலுக்கு பாருங்க, இந்த எலெக்ஷன் எல்லாத்தோடையும் ரொம்ப கடினமான தேர்தல். அதுல இந்த எலெக்ஷன்ல இன்னொரு விஷயம் ஆயிடுச்சு சிவா சார், ரொம்ப வருத்தத்தக்கது. எல்லாமே இலவசத்துல போட்டி நடக்குது. நான் இது இலவசமா தருவேன், அவங்க சொல்றாங்க நாங்க இதை தருவோம், அவங்க அதை தருவோம். ஆம் ஆத்மி பார்ட்டி இதை இலவசங்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி அவங்க 1000 ரூபாய் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு 2100 கொடுப்பாங்க மகளிர்களுக்குன்னா காங்கிரஸ் கட்சி 3000ங்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்க 2500 தருவேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு போட்டி வந்திருக்குங்க கொடுக்கறதுலயே. அதாவது எப்படியாவது ஓட்டர்ஸ்க்கு ஏதாவது கொடுத்து ஜெயிக்கணுங்கிற இது வந்துருச்சு. ஆனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கர்நாடகா மாதிரி மாநிலத்தில் என்ன பிரச்சனை வந்திருக்கு பாருங்க, சம்பளம் கூட கொடுக்க முடியல அரசு ஊழியர்களுக்கு. ஆனா இந்த தடவை டெல்லி தேர்தலில் யார் எவ்வளவு கொடுக்குறாங்க, கொடுப்பேன்னு சொல்றதுல எத்தனை பேர் கொடுப்பாங்க, இதுதான் டெல்லி மக்கள் மத்தியிலே இருக்குது. ஆனா இதுல அடிபட்டது என்ன கேட்டீங்கன்னா, தில்லியோட வளர்ச்சி. தில்லிக்கு வளர்ச்சி திட்டம் என்ன, தில்லியோட இருக்கிற பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனையா இருக்கட்டும் பாருங்க. இலவச தண்ணி கிடைக்கிறது சொன்னாரு, ஆனா அந்த வர தண்ணி குடிக்கிற நிலைமையில இல்லை. ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா அதுல தூய்மை இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஓட்டரை எப்படியாவது நமக்கு ஓட்டு போடுவாங்களான்னு சொல்லி போட்டி நடக்குதுங்க. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, கேஜ்ரிவாலுக்கு இது ரொம்ப கஷ்டமான தேர்தல். ஓகே சார். சார், இப்போ அமெரிக்காவில் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்த பிறகு பல்வேறு அதிரடியான திட்டங்கள், சட்டங்கள் எல்லாமே அமெரிக்காவில் கொண்டு வர்றாங்க. இது பல்வேறு நாடுகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருக்கு. இப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்த பிறகு இந்தியாவுக்கு எப்படி சார் இருக்கு? இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? மத்திய பாஜக அரசாங்கம் எந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்காங்க? எப்படி சார் இதை பாக்குறது? இது ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க சிவா சார். பாருங்க, ட்ரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதியை மீண்டும் ஆனது இந்தியாவில் பல பேர் வரவேற்கிறாங்க, இந்திய அரசு உள்பட. இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இந்தியாவுக்கு எதிரிகளுக்கெல்லாம் ஒரு விதமாக சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே இருக்கிற பைடன் அரசும் சரி, பைடன் அரசை சார்ந்த நபர்கள், பைடன் அரசு கூட இருக்கிறவங்க. அதனால இந்தியாவுக்கு எப்போதும் ஒரு நெருக்கடி உருவாக்குற மாதிரி நிலைமை இருந்துருச்சு. அது பாருங்க, ட்ரம்ப் அதை முழுமையாக நிப்பாட்டிட்டார். அதில் ஒரு நல்ல இது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர் என்ன சொல்றாரு, அவர் அதாவது 3 மேட்டர்ல இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. என்னென்ன, ஒன்னு ட்ரம்ப்புக்கு மோடிக்கு நல்ல உறவுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் முதல் முறையா இருந்த போது ட்ரம்ப்புக்கும் மோடிக்கு நல்லாச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, 2 பேருக்கும் ஒரே கவலைகள். பிரதமர் மோடிக்கு சரி, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கும் ஒரே கவலைகள். என்ன கவலை, ஒன்னு சைனா பத்தி கவலை. இந்த சைனா பண்ற இது இருக்கு பாருங்க, பல இடத்துல உபத்திரம் செஞ்சுட்டே இருப்பாங்க. தைவானை பிடிச்சிருவோம், இந்தியா மேல அந்த பூட்டான் மேல வருவோம், இங்க டிபெட்டை பிடிப்போம், லதாக்குள்ள வருவோம். இதெல்லாம் நடந்து இப்பதான் இந்த ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விதமா அக்ரிமெண்ட் போட்டு மேட்டர் கொஞ்சம் கம்மி இருக்கு. ஆனா சைனாவை பத்தி எப்போதுமே ஒரு கவலை இருக்குது. அது அமெரிக்காவுக்கு உண்டு, இந்தியாவுக்கு உண்டு. அதனால அமெரிக்கா சைனாவை தடுக்கிறதுக்கு, சைனாவை எதிர்க்கிறதுக்கு இந்தியாவோட நல்ல உறவு வேணும்னு அமெரிக்கா முன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ட்ரம்ப் தலைமையில அதிகமாயிடும். ரெண்டா, மூணாவது மேட்டர் எங்க இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு சரியா இருக்கு பாத்தீங்கன்னா, உலக எங்கும் இந்த இஸ்லாமியரோட தீவிரவாதம் இருக்கு பாத்தீங்க, அதை ட்ரம்ப் எதிர்க்கிறாரு. அது இந்தியாவுக்கு நல்லது. அது எந்த இடத்துல இந்த மாதிரி தீவிரவாதம் இருக்குதோ, இஸ்லாம் பேர்ல நடக்கிற தீவிரவாதம் இருக்குதோ, அதுக்கு ட்ரம்ப் இது பண்ணுவார். இதுல 3 மேட்டர் நல்லா இருக்குது. அப்புறம் இன்னொரு மேட்டர் என்னன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாரு, எல்லாமே பிசினஸ் எப்படி வளர்ச்சி கொண்டு வருது. அப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வளர்ச்சி நல்லா புதுப்பிக்கிறதுக்கான இருக்கு. ஆனா ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன, ஒண்ணு இல்ல 2-3 பிரச்சனை வருது. என்னன்னா, ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு, பிரஷர் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நாங்க இந்தியாவிலேருந்து எக்கச்சக்கமா சாமான் அங்க போகுதுங்க,
இந்தியா ஏற்றுமதி அதிகமா இருக்குது, அமெரிக்கால இருந்து வர ஏற்றுமதி கம்மியா இருக்குது அப்படின்னு அவர் ட்ரம்ப் சொல்றாரு. அதாவது என்னன்னா, இந்தியாவுக்கு சற்சமயம் இந்தியா என்ன அனுப்புறதோ $40 மில்லியன், $40 பில்லியன், அதாவது ஒரு 4000 கோடி மேல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட இது அங்க போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு சர்ப்ளஸ் இருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீங்க அதிகமா இந்தியாவோட அமெரிக்கன் பொருள் வாங்குங்க, நாங்க இந்தியா பொருளை வாங்கும் பொழுது அமெரிக்கன் பொருளை வாங்குங்க, எதை மாதிரி பொருளை வாங்குங்கிறாரு. அவர் சொல்றாரு எங்க ஆப்பிள வாங்குங்க. இப்ப வாஷிங்டன் ஆப்பிள் இந்தியாவில் கிடைக்குது. அப்புறம் இந்த பாதாம் பருப்பு இருக்கு பாருங்க, ஆல்மண்ட்ஸ், கலிபோர்னியா ஆல்மண்ட்ஸ், அது அதிகமா நீங்க அதை அலோவ் பண்ணுங்க, டியூட்டி போடாதீங்க. பிஸ்தா இது நீங்க நிறைய வாங்குங்க. அதாவது விவசாயிகள் தயாரிக்கும் இதை வாங்குங்க, அதிகமாக இந்தியா வாங்க வேண்டும்னு ஒரு கட்டாயம். இந்தியாவுக்கு என்ன, நம்ம அந்த மாதிரி விஷயத்தை ஏற்றுமதி இறக்குமதி செய்தால் இந்தியா விவசாயிகள் பாதிக்கக்கூடாது. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீங்க இல்லைன்னா டாரிஃப் போடுவேன், உங்க மேட்டர் மேல டாக்ஸ் போட்டோன்னா இங்கேருந்து ஏற்றுமதி எஃபெக்ட் ஆகும். இது நமக்கு ஒரு கவலை இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, நீங்க அதிகமா எங்க பொருளை வாங்குங்க ஒண்ணு. இன்னொரு விஷயம், இன்னைக்கு தேதியில அமெரிக்கா பாருங்க, அமெரிக்காவும் நிறைய எண்ணெய் உற்பத்தி செய்யுது. ட்ரம்ப் முதல்ல வந்ததுல இருந்து உற்பத்தி செய்யுது. அப்ப இருக்கும்போது எங்கள்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிக்காங்க. இப்ப இந்தியா எண்ணெய் எங்க இருந்தெல்லாம் வாங்குது, பெட்ரோலியம் எண்ணெய் குரூடுங்கிறது, சவுதி அரேபியா, அரப் எமிரேட்ஸ், யுஏஇ, ஈரான், கத்தார், இங்க இருந்தெல்லாம் தான் நம்ம வாங்குறோம், எண்ணெய் வாங்குறோம். அமெரிக்கால இருந்து பிரஷர் வரும், எங்க எண்ணெய் வாங்குங்க. இப்ப அவர் ட்ரம்ப் பெரிய ஆர்டர் போட்டாரு, அமெரிக்காவும் இனிமே தொடர்ந்து கிணறுல தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய எண்ணெய் உற்பத்தி பண்ணுவாங்க. இந்த உற்பத்தி பண்றதுல அமெரிக்கா நிறைய உற்பத்தி பண்ணிச்சுன்னா நமக்கு, ஏன்னா நம்ம ரஷ்யாட்ட இருந்து நிறைய வாங்குறோம். ட்ரம்ப் என்ன சொல்வாரு, நீங்க ரஷ்யாட்ட வாங்குற மாதிரி எங்கிட்டையும் வாங்குங்க, சவுதி அரேபியாட்ட வாங்குற மாதிரி எங்கள்கிட்ட வாங்குங்க. அதுல ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்னு பிரஷர் பண்ணுவாங்க, ரெண்டாவது அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எண்ணெய் விலை ஏறாது. இப்ப சவுதி அரேபியாவோ ஈரானோ எண்ணெய் விலை ஏற்ற மாட்டாங்க, ஏன்னா அமெரிக்காவும் மார்க்கெட்ல இருக்காங்க, ரஷ்யன் எண்ணெய் இருக்கவே இருக்குது. நமக்கு இன்னும் சப்ளையர் அதிகமா இருந்தா நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருவோம், நமக்கு பிரச்சனை இல்லை. அது மேட்டர்ல அது எப்படி போகுது, ஆனா பிரஷர் இருக்கும். ட்ரம்ப் தரப்புல இருந்து இருக்கு என்னன்னா, நீங்க ஆனா ஆல்ரெடி அமெரிக்கன் எண்ணெய் நம்ம வாங்குறோம், ஆனா நம்ம வாங்குற குவான்டிட்டி ரொம்ப கம்மி. அமெரிக்கால இருந்து இறக்குமதி ஆகி வர எண்ணெய் இருக்கு பாருங்க, ரொம்ப கம்மி. இது ஒரு மேட்டருங்க இதுல. ஆனா ஒண்ணுங்க, இந்தியா சைனா மாதிரி கிடையாது. சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு எவ்வளவு சாமான் வெளியிலேருந்து வருதோ அமெரிக்காவுக்கு, அதுல 25% சைனாவோடது. இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் 4% தான். நம்ம ஒன்றும் பெரிய பார்ட்னர் இல்லை. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வேணுங்கிறது என்ன விஷயம் பாருங்க, நமக்கு வேணுங்கிறது எல்லாம் நியூ டெக்னாலஜி. நமக்கு டிஃபென்ஸ் மேட்டர்ஸ், டிஃபென்ஸ் ஐட்டம்ஸ் தேவை, புது விமானங்கள், புது போர் விமானங்கள், இதெல்லாம் நம்ம அங்கே தான் வரவழைக்கிறோம். இதுல ட்ரம்ப் என்ன சொல்வாரு, வேற யார்ட்டையும் வாங்காதீங்க, எங்கிட்டே வாங்குங்க. பிரான்ஸ்ல ரஃபால் வாங்கின மாதிரி எங்க ஜெட் எல்லாம் வாங்குங்க, ஃபைட்டர் ஜெட் வாங்குங்க. ஏன்னா அவர் பிசினஸ் தலைவர், பிசினஸ் இதை பண்ணுவார். நீங்க இதை வாங்குங்க, நான் அதை வாங்குவேன், நீங்க இதை செய்யுங்க, நான் உங்களுக்கு செய்வேன். அதாவது இந்த மாதிரி இது பண்ணுவார். கிரிட்டிக்கல் டெக்னாலஜியில் அமெரிக்காட்டே நம்ம இந்தியா எதிர்பார்க்குறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அண்ட் இந்தியா அனுப்புறது என்ன பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல்ஸ் போகுதுங்க, துணிமணிகள், துணி இதெல்லாம் போகுது. அதை தவிர்த்து நகைகள் போகுது. அப்புறம் நம்ம மெடிசன்ஸ் போகிறது, மருந்துக்கள் இந்தியா அனுப்புறது அமெரிக்காவுக்கு. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சைனாவை இதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பல லாபங்கள் இருக்கு. அதே நேரத்தில் இது ஒரு, ஆனால் இன்னொரு பிரச்சனை எங்கே வரப்போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த விசா மேட்டர். இப்போ பாருங்க, பல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் அங்கே போய் சிட்டிசன் ஆயாச்சு, அவங்க மனைவி இன்னும் கிரீன் கார்டு ஹோல்டரு, இன்னும் ஃபுல் சிட்டிசன் ஆகல. அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு முன்னெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கன் சிட்டிசன் கிடைச்சிருந்தது, அது இப்ப கிடையாது. இந்த மாதிரி சில மேட்டர் இருக்கு பாருங்க, இந்த விசா மேட்டரு, இந்த மேட்டர், இதெல்லாம் பிரச்சனை. ஸோ அதனால லாபமும் இருக்குது, அதே நேரத்தில் அவர் டாரிஃப் கீரிஃப் போட்டு இந்தியாவோட ஏற்றுமதி இறக்குமதி எப்படி எஃபெக்ட் பண்ணுவாருங்கிற ஒரு கவலையும் உள்ள இருக்குது. சார், இப்போ ஜேடியு, அதாவது நிதிஷ்குமார், மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கவர்னருக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க, மணிப்பூர் ஜேடியு தலைவர் ஸோ வந்து பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் வந்து ஜேடியுவை பொறுத்த வரைக்கும் இல்ல, இது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, நாங்க பாஜக அலைன்ஸ்லாம் இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.
இந்த திடீர் சலசலப்பு இதுக்கு என்ன சார் காரணம்? என்ன நடந்துகிட்டு சார் இருக்கு? ஒன்று மணிப்பூரில் நடக்கும் அரசியல். இப்போ மணிப்பூர் முதல்வருக்கும் என்டிஏல இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் அங்கே இருக்கிற ஒரு அரசியல், எதிர்கட்சிகள் அங்கே ஒரு அரசியலுங்க, லோக்கல் லெவல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நிதிஷ்குமார் நடுவில் ஒரு சந்தேகம் கிளப்பி விட்டார். யாரு? லாலு கிளப்பினார். நிதிஷ் வேணும்னா திருப்பி எங்கள்கிட்ட வரலாம், நாங்கள் வரவேற்போம், எங்கள் கதவு திறந்து இருக்குன்னு ஒரு பலூன் விட்டார், ஒரு ட்ரையல் பலூன். அதில் என்னாச்சு? திருப்பி என்ன பாருங்க, பீகாரில் என்னன்னா ஜாதி அளவில் அங்கே கட்சிகள் செயல்படுகிறது. இந்த மூணு கட்சிகள் இருக்குதுங்க சிவா சார். ஒன்று பிஜேபி, இரண்டாவது ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவ், மூன்றாவது நிதிஷ்குமார் இந்த ஜேடியு. இதுல ஏதாவது ரெண்டு கட்சி ஒன்னாச்சு வச்சுக்கோங்க, மூணாவது கட்சி காலி. இப்போ வரப்போற தேர்தல் 2025, அதாவது இந்த வருடம் நவம்பர் மாதத்தில் நடக்கும் தேர்தலில் நிதிஷ் தலைமையில தான் அங்கே போட்டியிட போறாங்க பிஜேபி. பிஜேபி ஜேடியு அலையன்ஸ் தான் அங்கே இருக்குது. அதுல சந்தேகம் வர மாதிரி ஒன்று கிளப்பி விட்டாங்க. நிதிஷ் சொல்லிட்டாரு அது மாதிரி கிடையவே கிடையாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு. பட் நிதிஷை அவர் என்ன வேணா எப்போ வேணா செய்வாருன்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. டப்புன்னு அந்த பக்கம் போனாருன்னா என்ன பண்ணுவது? பட் அவர் அந்த பக்கம் போக மாட்டாரு. காரணம் அங்கே தேஜஸ்வி யாதவ், அதாவது லாலு மகன் தேஜஸ்வி யாதவை எப்படியாவது முதல்வர் ஆக்கணுங்கிற இதில் இருக்காரு லாலு. இவர் நிதிஷ் அங்கே போறாருன்னா நிதிஷ் அப்புறம் திருப்பியும் அவர் மகன் ஆகிறதுக்கு சான்ஸ் தான் டிலே ஆகும். ஆனால் இருந்து தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கன்ஃபியூஷனை கலப்பணும்னு லாலு சொல்லினார். அதனால இந்த மேட்டர். ஆனால் அதே நேரத்தில் நிதிஷ்க்கு தெரியும் பாருங்க, பிஜேபி இல்லாமல் நிதிஷ் தனியாக ஒன்றும் பண்ண. ஏன்னா லாலுவோட இருந்து பார்த்துட்டாரு, காங்கிரஸோட இருந்து பார்த்துட்டாரு. அங்கே சரியில்லைன்னு சொல்லி தானே இந்த பக்கம் வந்தார். அங்கே அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்காரு. சரி இதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்காரு. சார் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட கட்சிகளுக்கும் இடையில தான் ஒரு மோதல் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த பெரியார் விவகாரம் அடிப்படையில. இப்போ பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானுக்கும் பெரியாரிஸ்டுகளுக்கும் இடையில ஒரு பெரிய மோதல். சீமானுடைய வீடு முற்றுகையிட வந்தது, கைது செய்யப்பட்டது. சோ இது மோதலை பொறுத்த வரைக்கும் சீமானவர்களும் அதிரடியா செயல்பட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, அதாவது சீமான் தனக்கு ஒரு தனி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறாரு. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் பெரியார் கொள்கைகளுக்கு எதிர்த்தோ இல்லை பெரியாருக்கு அவரை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்த அரசியல் அங்கே பண்ணுவது கஷ்டம்தான். இல்லை, பெரியாருக்கு ஒரு தனி இடம் இருக்குது. நான் அவர் கொண்டு வந்த ஒரு இது பாருங்க, மாற்றம், சமூக ரீதியில் உள்ள மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அது அடிப்படையில் இருக்கிற அரசியலை சேலஞ்ச் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் சீமான் பார்க்குறாரு, இந்த திராவிட கட்சியோட ஆதிக்கத்தை எப்படி நான் குறைப்பது. அவர் போப்பதை காண விரும்புவார்னா, நீங்க பெரியார் பேர்ல அரசியல் செய்யறீங்க, பெரியார் கொள்கைகளை எதை கடைபிடிச்சிங்க? அம்பேத்கர் பேர் எடுக்கிறீங்க, அம்பேத்கர் பேர்ல எதை கடைபிடிச்சி? அவர் அந்த லைன்ல போறார். ஆனா பெரியார் பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் பெரியார் சொன்ன சில இதெல்லாம் இருக்குது, சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த காலத்திலேயே அது ஒரு விவாதம் வந்தது. அதில் அதுக்கு பிறகு இருக்கு, அது வேற விஷயம். ஆனா பெரியாரை எதிர்த்து அவர் பெரியாரை எதிர்த்து, அதாவது பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்வதை விட பெரியாரை ஆதரிக்கிறவர்களை எதிர்க்க தான் பார்க்கிறாரு. அதாவது பெரியாரை முன்னாடி வச்சு நடக்கிற திராவிட அரசியல் எதிர்க்கிறாரு. அதை இவர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு பார்க்கிறாரு. ஆனா அதுல பாருங்க, அவர் மேல ஒரு கேஸ் போட்டாச்சு. பட் அதே நேரத்தில் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு இந்த வரப்புற 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா பெரிய சேலஞ்ச். ஒன்று, இந்த தேர்தலுக்கு பிறகு டிஎம்கே ஜெயிச்சா முதல்வர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல கிளியரா இருக்குதுங்க, ஸ்டாலின் பிறகு யாருங்கிறது கிளியரா இருக்குது. அதனால டிஎம்கே கூட்டணி இருக்கிற கட்சிகளும் பாருங்க பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமா சீட்டு வேணும், அதிகமா இது வேணும், எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் உள்பட எல்லா கட்சிகளும், மார்க்சிஸ்ட் கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா இப்ப வேற மாதிரி அவங்க லைன் போகுது. இனிமே நாங்க அகில இந்திய அளவில் முடிவு எடுப்போம், இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா, தமிழ்நாட்டில் என்ன செய்ய போறோம், அதெல்லாம் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம், டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா, நம்ம பாஜக தலைவர் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் சொல்றாரு கூட்டணி டைரக்டா எடப்பாடியோட பேசி ஆயிடும், இதுக்காக இடி ரெய்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நாங்கள் எப்போ கூட பேசிடலாம். அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். அது இதுல கொஸ்டின் வருது, அண்ணாமலை தலைமை கண்டினியூ ஆகுமா இல்லையா? கூட்டணி பாருங்க, எல்லா கட்சிகளும் ஃபெயில் பண்றாங்க. அது டிஎம்கேவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்லை பாஜகவா இருக்கட்டும், எல்லாரும் ஃபீல் பண்றது என்னன்னா, ஏன் ஆக்டர் விஜய் தமிழ் வெற்றி கட்சி கூட என்ன ஒரு கூட்டணி தேவை. அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, கூட்டணி கூட்டாட்சி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாடு நிலைமை மாறிக்கிட்டே இருக்குது. அதுல பாஜகவுக்கும் முடிவு எடுக்கிறேன். ஏன்னா பாஜக மீண்டும் தனியா போக விரும்பாது. ஒரு தடவை பார்த்துட்டாங்க, பாராளுமன்ற தேர்தலில் பார்த்த பிறகு
எப்படி கூட்டணி அமையணும், அந்த கூட்டணி அமையறதுக்கு ஏதாவது பாதகம் இருக்குதா, அண்ணாமலை தலைமை பாதகமா சாதகமான ஒரு கேள்வி வருது. ஓகே சார். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.